ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் 4 மாதங்கள் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்துவிட்டார். இந்த 5வது மாதம் 2026 ஆண்டவரே, நீர் எங்களை, எங்கள் குடும்பங்களை எப்படி நடத்தப் போகிறீர் என்று அவருடைய பாதத்தில் இருந்து உபவாசித்து ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் 1 நாள் ஆகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன், அவருக்கு ஆங்கிலத்தில் ஜெபஸ் என்கிற மனிதன் தேவனிடத்தில் வேண்டுகிறார். இஸ்ரேலின் தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டதை இஸ்ரேலின் தேவன் கேட்டருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்களும் நானும் பலவித காரணத்திற்காக, காரியங்களுக்காக ஒருவேளை ஜெபம் செய்து கொண்டிருக்கலாம். இந்த மே மாதம் உங்களையும், உங்கள் குடும்பங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் தொழிலையும் எல்லா வியாதி படுக்கைக்கும் விலக்கி ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்து சுகப்படுத்தி நடத்தப் போகிறார் என்பது நிச்சயம். ஒவ்வொரு மாதமும் நீங்களும் நானும் ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம வாக்குத்தத்தமாய் எடுத்து ஆண்டவர்கிட்ட வேண்டணும் என்று ஏன் சொல்லுகிறோம்? வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. அவருடைய பிதாவாகிய கடவுளுடைய மகிமைக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறதா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதா. ஆகையினால தான் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும், இந்த வார்த்தையின்படி என் பிள்ளையை நடத்தும், இந்த வார்த்தையின்படி என்னை, என் குடும்பத்தை, என் தொழிலை, என் வியாபாரத்தை, என்னுடைய வேலையை ஆசீர்வதியும்னு நாம கேட்கிறோம். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த கடவுளுடைய வார்த்தையில உயிர் இருக்கிறதா. ஆகையினால தான் அந்த வார்த்தையை நாம எடுத்து ஒவ்வொரு மாதமும் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, எனக்கு இது ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, இதை எனக்கு நீங்க வாக்குத்தத்தமா சொன்னீங்கல்ல, எனக்கு இதை நிறைவேற்றுங்கன்னு நாம கேட்கிறோம். அது அப்படியே நடக்குது. அது மட்டுமல்ல, 2 பேதுரு 1 அதிகாரம் 20-21 பாருங்க. இந்த வேத வசனங்கள் எல்லாம் சுய தோற்றமான பொருளை கொண்டது அல்லவா. தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு எழுதப்பட்ட பரிசுத்த வார்த்தைகள் என்று எழுதியிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், தேவனுடைய வார்த்தை எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. ஆகையினால தான் அது நம்மளை கண்டிக்கும், உணர்த்தும், போதிக்கும், நீதியை படைப்பிக்கும், நம்ம எப்படி இந்த பூமியில் வாழணும்னு கற்றுக் கொடுக்குமா. ஆகையினால தான் அருமையான பிரதர் சிஸ்டர், இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம சொல்லி சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியது கட்டாயம். ஆகையினால தான் அங்க நாளாகம புஸ்தகத்தில் யாபேஸ் தன் தேவனாகிய ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கட்டும், எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். ஏன் தெரியுமாங்க? அவரு இஸ்ரேலில் கனம் பெற்றவர், மிக மதிப்புக்குரியவர். ஆனால் அவருடைய அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இவனை வேதனையோடு பெற்றேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாபேஸ் தன் தாய்க்கு வேதனையாக இருந்திருக்கிறார். அதுக்கு மத்தியில் தான் வேதனையை கொடுத்த பிள்ளைய தேவன் தொட்டார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவனை சந்தித்தார். அவன் தேவனிடத்தில் வேண்டினான். அவனை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி, இன்றைக்கு பைபிளில் நீங்களும் நானும் தியானிக்கும்படி யாபேஸ் என்கிற பெயரை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறோம். இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறோம் இல்லையா?
ஆகினால பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் இந்த மாதம் முழுவதும் காலையில் எழுந்த உடனே நீங்களும் அறிக்கையிடுங்க, உங்க பிள்ளைகளையும் சொல்ல வைங்க. இப்படி வார்த்தையை சொல்லி சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வைத்து அந்த வசனத்தை வாழ்வாக்கி உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்போ நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? வருகிற மே மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த போகிறார். சாட்சி சொல்லுவீர்கள். நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் குடும்பமாய் நினைக்கிறோம். இந்த மே மாதம் முழுவதும் 2026 யாபேசை ஆசீர்வதித்தீர். யாபேசை ஆண்டவனே எல்லையை விரிவுபடுத்தினீர். உமது கரம் அவரோடு இருந்தது, தீங்குக்கு விலக்கி காப்பாற்றினீர். இந்த சப்தத்தை கேட்கிற என் சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இவர்கள் எல்லையை விரிவுபடுத்தும். இவர்கள் வேலை ஸ்தலங்களில், இவர்கள் குடும்பத்தில் ப்ரமோஷன், வேலையில் ப்ரமோஷன், அவங்க பிஸ்னஸில் விரிவு இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. உம்முடைய கரம் இவர்களோடு இருப்பதாக. ஆண்டவனே, நீர் கரம் பிடித்து வழி நடத்துவீராக. எந்த தீங்கும், எந்த நோயும், எந்த பொல்லாத மனுஷர்களுடைய பேச்சும் இவர்களை துக்கப்படுத்தாதபடி, எந்த வியாதியும் இவர்களை வேதனைப்படுத்தாதபடி நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை, இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபமே என் வாழ்வு, சுவிசேஷமே என் பாரமாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.